நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. நீட் பேன் பண்ணுன்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டம் தீவிரமடைஞ்சா ஜனநாயகன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் லாக்அப் டெத் சமீபத்தில் அருணாச்சலம் சொல்லி ஒரு இளைஞனை தூத்துக்குடியில் போலீஸாரை அடித்து இறந்ததாக ஒன்று போயிட்டு இருக்கு. இது எதிர்த்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அடிச்சு அதையும் கொண்டிருக்காங்க. இது எதிர்த்து தமிழக அரசும் எதுவும் கண்டிக்கல. நீட்டுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் விஜய் சிஎம் முதல்வர்கள் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல. இது எப்படி சார் பார்க்கறதா இருக்கு? சைலண்ட் மாடல், இந்த மாடல் சிஸ்டம் சைலண்ட் ஃப்ளைட் மாடல் ஃப்ளைட் மோடு. என்னத்துக்குமே டவருக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இது பண்ணு ஃப்ளைட் மோடில் போட்டால் அது பாட்டை இருக்கும்ல, அந்த மாடல் இருக்குது. இந்த ஜனநாயகம் பாடத்தை இந்த மத்திய சர்க்காருக்கு எல்லா நேரத்தையும் அறிவு இருக்கிறது அப்போக்கு எப்படி நிரூபிச்சிடும் இருக்கு. இது இந்த நீட் போராட்டமே ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கான டைவர்ஷன் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படம் ஃப்ளாப் போர்டு கிடையாது தேட்டர்களில் யார் நினைக்கிறாவா அப்படின்னு நீட்டுக்கு போராடுறாங்க. நீட் விஷயத்தை அப்படி டைவர்ஷன் பண்ணி கொண்டு போறாங்க. நீட் விஷயத்துக்கு டைலூட் பண்ணுறது தான் ஜனநாயகனே ரிலீஸ் ஆகுதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படி ரிவர்ஸில் வர்றீங்க. நீட்டு போராட்டம் பெருசாகிடக்கூடாது தான் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி பெருசாகிட்டு நீ தர்மேந்திர பிரதான் அந்த ராஜினாமா பண்ணிட்டாப்புல மத்திய கல்வி மந்திரி. அதனால் எனக்கு ராஜினாமா பண்ணாலும் உடன்பாடு இல்லை. மறுபடியும் இன்னொருத்த வரத்தானே போகிற அந்த இடத்துக்கு மொத்தமாகவே நீட்டை ஒழிச்சு கட்டுறதுக்கு தானே கொண்டு வரணும். வந்திருக்கலாம், 10 ரீல்ஸாவது போட்டிருக்கலாம். ஏதாவது ரீல்ஸ் கிடைக்கும். ரீல்ஸு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வாங்க நிறைய ரீல்ஸ் போடலான்னு சொன்னால் வந்திருப்பாங்க. நீங்கள் ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு இருப்பீங்க. வந்த ரீல்ஸ் அழகாக போட்டுருக்கலாம்ல. இல்லை, நிறைய விஷயத்துக்கு குரலை கொடுக்கறது, ஆய்வு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதப்போ நம்ம ஒரு நீட்டுக்காக போராடுறாங்க, ஒரு வருங்கால மாணவர்களுக்காக போராடுறாங்க. இதை கண்டிச்சோ ஒரு அறிக்கையோ எதுவுமே வெளியில்லை. தாவைக்கு சார்ந்த எந்த ஒரு அறிவிப்பும் வெளியே வரல. இது எப்படி சார் பார்க்குறது? குறிப்பிட்ட விஜய் மட்டும் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, நீட்டை இருக்கவே கூடாது, இதை நான் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. யாரை கண்டிக்கிறாருன்னு எதில் அந்த ட்வீட்லேயும் எதுவும் போடல. அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே மத்திய சர்க்காரை கண்டிக்கலை. மத்திய சர்க்காரை நீ அவ்வளோ ஈஸியாக கண்டிச்சிட முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. சிபிஐயில் தானே வழக்கு இருக்குது கரூர் சம்பவம். அப்புறம் இடத்தை கண்டிக்கலாம் முடியாது. அடுத்தது மத்திய சர்க்கார் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனப்பே மத்திய சர்க்கார் ரிலீஸ் ஆகாத போது மத்திய சர்க்காருன்னு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய சர்க்கார் தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். சென்சார் போர்டு அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. மத்திய தணிக்கை குழு அதை கேட்கவே இல்லை அவங்க. எல்லாமே டிஎம்கே தானே. டிஎம்கே தான் எல்லாம் டிஎம்கே தான். வெயில் அடிக்குதுல காரணம் டிஎம்கே தான். போன வாட்டி ஒழுங்காக கூட பிடிக்கிற சூரியெல்லாம் அதோட்டு அடிக்குது வெயில். கடல் அலை போக்குவரத்துக்காரர் டிஎம்கே. நல்ல கடல் அலைக்கு உள்ள மண் கட்டி வச்சுருக்கணும். வரப்பு கட்டியிருந்தால் கடல் அலை அடிக்காது. எல்லாம் டிஎம்கே தான். என்ன பண்ணுறது? ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் மாற்றி உங்கள்கிட்ட கொடுத்தாங்க மக்கள். நீங்கள் ரீல்ஸ் மாடல் ஏதாவது பண்ண வேண்டியது தானே. 4 மக்களை போய் தூண்டி விட்டு எனக்கு என்ன போயின்னு ஏதாவது உங்களுக்குள்ள பெரிய படிப்பாளி மந்திரியெல்லாம் வச்சுருக்கேன். கீர்த்தனா மாதிரி மந்திரிகள்லாம் இருக்காங்கல்ல. போய்ட்டு இங்கிலீஷ் தெரியல, வாட்ஸ் நீட்டு, ஹவ் ஆர் யூ, ஃபைன், வெரி வெல், ஏதாவது விட்டு பேசிட்டு வர வேண்டியது தானேங்க. நீங்கள் தான் போய் பண்ணணும். அதெல்லாம் அவங்க போய் எதாவது பேசி வச்சு அது பாருங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் ஓன் பாஸ்போர்ட்டில் வெளிநாடு போய் அதில் சிக்கி இதில் சிக்கி வைக்கப்பட்ட வேறப்பட்ட துக்கப்பட்ட சத்திரப்பட்ட திருந்திலே பாஸ் பண்ணுறது இவங்க யார்? இவங்க தொழில்துறை மந்திரி. இங்கே விளக்கசிவாயி, இங்கே செத்துப்பட்ட அம்மோனியா கசிவாயி, அங்கேயும் ஆய்வு பண்ணணும். இல்லை பள்ளிக்கூடத்தில் தொழிற்கல்வி ஏதாவது தொடங்குறனா கூட ஆய்வு பண்ணலாம். இஎம்ஆர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் மோட்டார் வெண்டிங், ஆர்டிவி, ரிலையன்ஸ் டிவி குரூப், இந்த மாதிரி ஏதாவது குரூப் ஓப்பன் பண்ண போகிறோம். புதுசாக ரீல்ஸ் மாடல் ஆச்சு. செல்ஃபோனில் எப்படி ரீல்ஸ் எடுக்கிறது, தொழிற்கல்வி சொல்லித்தர போகிறோம். யூடியூப் சேனல் நடத்துறது எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம்னு ஆரம்பிச்சிருக்கலாமா இல்லையா? நியாயமா இல்லையா? தொழிற்கல்வி தானே தம்பி. யூடியூப் சேனல் நடத்துறது சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே. இங்கே வேறு இப்போ லாக்அப் டெத் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட அதை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏன் சார் என்ன சாரி கேட்க வச்சிங்க, அஜித்தருடைய மரணத்துக்கு போய் போராட்டமெல்லாம் பண்ணீங்க. இப்போ ரீசெண்டாக நாகர்கோயிலில் ஒரு மரணம் நடந்திருக்கு. இப்போ தூத்துக்குடியில் ஒரு மரணம் நடந்திருக்கு. இதை கண்டித்து ஒரு அறிக்கையும் கொடுக்கல. ஏன் உங்களுக்குலாம் அவ்வளோ இது இல்லையா அப்படின்னு சொல்லி. அஜித்குமார் படுகொலை திமுக தோல்விக்கு முக்கியமான காரணம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா? ஒத்துக்கிறேன் சார். பெனிக் ஜெயராஜோட படுகொலை அதிமுக ஃபெயிலியருக்கு பெரிய ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சார். ரைட். அதே மாதிரி அப்போ இன்றைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி தைரியமா இருக்கம்மா, தப்புறது போச்சுமா, மன்னிச்சுங்கம்மா,
இதை விட ஒரு முதலமைச்சர் வேற என்ன செய்யறது? இவரை ஆள வச்சு அடிச்சாரு. ஆனா அந்த ஆட்சியின் அமைச்சர்னா பொறுப்பேற்றுக்கிட்டார். அப்படி இருந்து திமுக தோத்துதான் போச்சு. அதே இப்போ டிஜிராஜ் கொள்ள டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டெர்லைட்டுக்கு யார் எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தின் உச்சம், ஆணவத்தின் உச்சம், அட்ரஸ் இல்லாமல் போனார். போயிட்டுல அட்ரஸ் இல்லாமல் அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. ஏன் ஒரு அமைச்சரை விட்டு போயிட்டு ஒரு 10 உங்கள் மீட்டிங் வந்து மீறிப்பட்டு செத்தவங்களுக்கு 10 லட்சம் 7 லட்சம் கொடுத்தீங்க, வேலையெல்லாம் கொடுத்தீங்கல்ல, அதேமாதிரி இவங்களும் போயிட்டு பணம் கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு வாங்கலாம். ஏழைப்பட்டவங்க தானையா செஞ்சுட்டு போய் இத்தனாவது லாக்கப்பட்ட தாய் போச்சு பாருங்க. டக்கு 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 டக்குன்னு ஆகிட்டு 4 ஆயிட்டு இந்த அருணாச்சலம், தூத்துக்குடி அருணாச்சலம் கொடுமையும் கொடுமை. நல்லா போகிறான். சரி மண்டே உடச்சி விட்டு வச்சிருக்கான் ராடால் அடிச்சு. அதனால கொடுத்துருக்காரு. அவன்லாம் உள்ள போவான். இல்லை சொல்கிறேன், அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்க நீங்கள் ஒழுங்கு நடத்து பண்ணணும்ல, ஒழுங்காக நடத்தணும். இப்போ ஏதாவது பேசுனா அந்த ரூட் மாஃபியாவா, ரூட் மாஃபியா அவனோட வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஒரு 5000 10,000 பேக் ஐடி வச்சுருக்காங்களாங்க. நமக்கு கமெண்ட் போடுறோட உள்ளே போனால் அவனை கேட்ச் பண்ண முடியல. பிளாங்கார் கரெக்டு. அந்த ஐடியா ஆரம்பிச்சு ஏதாவது இருக்கணும், எதுவுமே இல்லை இதில். பிளாங்கா இருக்கு. ஒரு ஐடியா ஆரம்பிச்சு கீழே வந்து கமெண்ட்ல திட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. ஆமாம், பிளாங்கா இருக்கு. அப்போ இது வல்லவே ஆச்சு. இது என்ன ஆச்சு? இது சாரி மாடல் ஆச்சுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு யாரு? முதல்வர் விஜய் அவர்கள். இது என்ன ஆச்சு? இதுக்கு பேர் என்ன? புடவை மாடல் ஆச்சியா? வேட்டி மாடல் ஆச்சு? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. பனியன் மாடல் ஆச்சு சொல்லுங்க. இல்ல அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அன்னைக்கு மரணம் நடந்த அன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. இதில் அமைச்சர் பர்வேஷ் அவர்கள் வந்து உள்ள படம் பார்த்துட்டு கண்ணீர் மல்க அழுறாரு. ஆமா, இந்த படத்தை எப்படா பாக்குறதுன்னு எழுதிருப்பாரு. இல்ல சார், ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு தம்பி 2.5 மணி நேரம் உட்காந்தாச்சு தம்பி. 2.5 மணி நேரம் உட்காந்துட்டேன். பாப்கார்னு கலர்களெல்லாம் குடிச்சேன் தம்பி. முக்கியல நீங்களும் போனீங்களா சார் படம்? 2.5 மணிக்கு மேலே அட ஆரம்பிச்சேன் தம்பி. படம் எப்படி சார் இருக்கு? அதான் 2.5 மணி நேரம் பார்த்துட்டேன். பாப்கார்ன் தின்னு வயிறு வந்துச்சு எனக்கு. அதில் பவுடர் வேறு கொட்டுறாங்க, ஒரு மஞ்சள் கலர் பவுடரு. அதை போட்டு தின்னுட்டு பெப்சியும் குடிச்சிட்டேன். நான் போகிறது அதுக்கு தான். குடிச்சோன்னே 2.5 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே அழுவ ஆரம்பிச்சு முறிச்சு எடுத்துட்டு எனக்கு மேலெல்லாம் அப்படியே. எப்படி சார் சென்டிமெண்ட்டா அந்த மாதிரி? அதான் அழுதுட்டேன். இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க, இதை மறைச்சு வச்சிருக்காங்க. இது அப்போ விட்டுருந்தாலே 2 நாளைக்கு மேலே ஓடி இருக்காதுன்னு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனோன்னு ஐ திங்க் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் 1.5 கிலோமீட்டர் அது ஆட்சிக்கு வந்து 6 மாசம் கழிச்சு 4 நாள்ல படத்தை காட்டிட்டாங்க. மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் ஓடலை. ஐயோ, இது கடைசி படம் அப்படின்னு ஒரு பொண்ணு எழுதுது. ஏம்மா அன்னபூர்ணி, அவள் பர்ஃபார்மன்ஸோட ஓம் பர்ஃபார்மன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கு. இது எப்படி கடைசி படம்? என்னால் முடியலை அப்படிங்குது. எப்படி வீட்டை வச்சு வர போடுறீங்க? இந்த ஒரு பைத்தியத்தை மனநல மருத்துவத்தில் கொண்டு போய் அடித்து அதை கொள்ளுவாங்க. அவன் அப்படி பேசுது. அடுத்து ஃப்ளெக்ஸை வச்சுட்டு அதை ஒரு மந்திரி தடவி பார்க்குறாரு. யார் பெற்ற மகனோ. நான் வேற நிறைய ரீல்ஸ் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ பண்ணது இந்த பாட்டு இப்படி மாறி முதலமைச்சர் அவரை பண்ணியிருக்க மாட்டேன், என்னை வேற போடணும். அவர் அழுகுறாரு. அவர் அமைச்சர் உள்ளே இருந்து அழுகுறாரு. கரூருக்கு அழாத நீங்கள், இறந்ததுக்கு அழாத நீங்கள், மாற்றுத்திறனாளி லாக்கப்டத்தில் அழாத நீங்கள், சங்கீதா வாழ்க்கைக்கு அழாத நீங்கள் எதுக்கு அழுகுறீங்களா? புரியலை எனக்கு. அழணும்ல. உங்கள் அக்கா ஒருத்தவங்க டைவர்ஸ் பண்ண அழுவீங்களா மாட்டீங்களா? என்னம்மா அக்கா வாழ்க்கை அப்படி போயிட்டுத. இப்போ கேட்போம், மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க ஏதோ ஒரு படத்துக்கு வரைக்கும் ஜனநாயகத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி வெட்டி போடுறாங்க. ஷோ, இது என்ன மாடல் ஆச்சு? வெட்டி போடும் மாடல் ஆச்சு. அவங்க வேற படத்துக்கு போயிருக்காங்க தம்பி. ஜனநாயகம் படத்துக்கு சங்கீதா படம் வந்துட்டாங்க, விரைவில் ஒன்று சேர போறாங்க அப்படின்னு பார்த்தா ரோஹிணி திட்டில் திரிசாமி. இல்லை, இதே மாதிரி ரூட் மாஃபியா ஒன்று இப்போ இந்தியா டுடேல கூட ஒன்று பண்ணியிருந்தாங்க. விஜய் வந்து சாங் அவர் டெல்லியில் போராட்டம் நடத்தினாங்க, அவங்க போய் பார்க்க போனதாகவும் அவர்கிட்ட பேசினதாகவும் சொல்லி இந்தியா டுடேல போட்டிருந்தாங்க. ஒரு ஃபேக் நியூஸை பரப்பியிருந்தாங்க. பார்த்தீங்களா? அது பயங்கரம். அது அந்த மாதிரி பண்ணலாம். அப்பட்டமான பொய்யா இல்லையா நீங்க சொல்லுது? மனச்சான்றோட சொல்லுது. அவர் பெரம்பூர்ல விசிட் கொடுத்துட்டு இருந்தாரு அன்னைக்கு. நான் திமுக தேவதூத் வரணும், அதிமுக தேவதூத் வரணும், காங்கிரஸ் தேவதூத்தரெல்லாம் பேசலை. ஆனால் நீங்கள் தேவதூத்தரா ஆயணும்னு சொல்கிறீங்கல்ல, தூய சக்தி தானே. எம்ஆர் விஜயபாஸ்கர் அழிச்சு கொண்டு வச்சு நீங்கள் தூய சக்தி இங்கே பாருங்க. விஜயபாஸ்கர் நாப்கின் சானிடைசர் ஊழல் பண்ணார் தம்பி. விஜயபாஸ்கர் அவர் விளம்பர பாஸ்கர் பேரே வைப்பேன். டக்குனு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனாங்க, கையை போட்டு தேய்க்கிறது. டாக்டர் இருந்தாலும் ஜெயலலிதா பெரிய மந்திரி நீ போயிட்டார் எங்க தவேக்க இப்படி தலைவர் போஸ்டர் பார்த்து அழுகுறது. ஐயோ கிரிஞ்சி
2K கிட்ஸ் லவ்வர்ஸ் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, வெறுப்பில் இருக்காங்க. அழுகுறது, இங்கே போகிறது, இங்கே வர்றது, எல்லாமே தலைவர் தளபதி தாங்கிறது. செங்கோட்டை 10 நாளில் பட்டா கிடச்சிடும் அப்படிங்கிறாரு. ஏது பழனியில் பட்டா போட்டிங்கன்னா அந்த இடமா 10 நாளில் பட்டா வாங்கிடலாமா? எப்படி வாங்க முடியும்? லாஜிக்காக பேசுகிறாங்களா பாருங்களேன். அது எப்படி சார் வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவா? அது மித்து தானப்பா. மக்களை நம்ப வைக்கிறது. நான் நம்ப வைக்கட்டுமா? எனக்கு ஒரு 5 லட்சம், ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணுங்க. 50 லட்சம் அடுத்த தேர்தல் நீங்கள் ஏதோ ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். கொண்டு வாங்க ஆளை. 50 லட்ச ரூபா கொண்டு வர சொல்லு, எம்எல்ஏ ஆக்குறேன். இதுதான் சமூக நீதி ஆச்சு. நாங்கள் இப்போ அமைச்சர்களுக்கு, தலித் அமைச்சர்களுக்கு, தலித்துங்கள்லாம் அமைச்சர் ஆக்கிவிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்கல்ல சார். டெல்லி பிரதிநிதி யாரு தம்பி? கேவி ஓனர் இல்லையா? வெங்கட் நாராயண் தான் ஓனர். வெங்கட் நாராயண் அவர் தமிழரா? தெலுங்கர். கெனடியன். ஆமா, அவர் தெலுங்குல பிறந்ததா சொல்லி கெனடியன் சொல்றாங்க. ரைட்டு, ஏதோ ஒன்று, தமிழன் கிடையாது நீ. ஆனால் இதுக்கு முன்னாடி டெல்லி பிரதிநிதியாக இருந்தார் தமிழ்நாட்டில் டிஎம்கே பீரியடில். ஏகே சிட்டியன், பட்டேலின சமுதாயம். ஏகே சுப்பையோட பையன், சித்தமல்லிக்காரரு, திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லி, முத்துப்பேட்டை உள்ள இருக்கு. அவர் ஒரு பட்டேல் எம்பியாவும் இருந்திருக்காரு. 3 வாட்டி எம்பியா இருந்திருக்காரு. நாகப்பட்டினம் எம்பியா 3 முறை இருந்திருக்காரு. ஓகே, மாவட்ட செயலர் இருந்திருக்காரு. அவர் தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அவர் அடிமட்டத்துல தான் வந்திருக்காரு. கட்சியோட பேசிக் அவரை கொடுத்து அழகு பார்த்தாங்க. இவர் யாரு தம்பி கேவியன்லாம்? தமிழரோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா அவருக்கு? நம்மளோட பிரச்சனையே நீங்க தான். கர்நாடகாவில் தண்ணி,